அப்படி ஓட்டுமா? சரி வா, அங்கே செட்டப் பண்ணிட்டு வா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த சூப்பர் காரை பற்றின அன்பாக்சிங், இன்ஸ்டலேஷன் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இதனோட ரிவ்யூ வரப்போகுதுன்ட்டு. இந்த வீடியோலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான், ஒரு 1 month to 2 months முன்னாடி எடுத்தது. எடிட் பண்ணுறது தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ, இது வாங்கலாமா வேணாமா குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ் கார் தான். இது குழந்தைங்களுக்கு எந்த வகையில் சூட்டபுளாக இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வர சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் காரோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷனை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நான் என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நான் என்ன ப்ரைஸிங்க்கு வாங்கினேன், எந்த இடத்துல வாங்கினேன், இந்த ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்தா இல்லையா, எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஷைமா, உனக்கு பிடிச்சிருக்காம்மா? இங்கே பாரு, பிடிச்சிருக்கா காரு? டு யூ லைக் இட்? எப்படி ஓட்டணும் காரு? அப்படி ஓட்டுமா? சரி வா, அங்கே செட்டப் பண்ணிட்டு வா.
இப்போ இந்த ஜீப்போட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷனை பார்த்துருப்பீங்க. இப்போ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதனோட பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் பில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தரமான பிளாஸ்டிக்ல தான் பில் பண்ணியிருக்காங்க. என் பையன் சேவத்தில் போய் நிறைய டைம் முட்டியிருக்கான். அதனுடைய பம்பர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக உடையறதுக்கு சான்ஸே கிடையாது. இதனோட டயர் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான், பட் வந்து ஒரு ரஃப் அண்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் நார்மல் ரோட்டில் கூட ஓட்டுற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய லுக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் குரோம் ஃபினிஷ் உள்ள கிரில் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜீப்புக்கு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷ் டீடைல்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. அந்த பம்பர் ஆகட்டும் ரொம்பவே ஸ்டர்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு உண்மையான ஜீப் பார்க்குற மாதிரியா இருக்கும். நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாய் ஜீப்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த லெவலுக்கு இதனுடைய பில்டும் இதுக்குமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பவர்ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் அடிஷனல் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே 2 லைட் கொடுத்துருப்பாங்க. அங்கேயுமே உங்களுக்கு லைட் எரியும். அடுத்தது இதனோட மோட்டார்னு பார்க்கும்போது இதில் 4 ஆக்சஸ் கொண்டுள்ள ஒரு பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம நார்மல் கார் எப்படி திருப்போமோ அதே லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு நாப் கொடுத்துருக்காங்க, லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வீல் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டார் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தான் மோட்டார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க டாய்ஸ் இல்ல வேற ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ப்ரொஃபைல்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் பார்க்குற மாதிரி இருக்கு சில டைம்ல. அந்த ஸ்பேர் வீல் வந்து நான் ரிமூவபிள் வீல் தான், சும்மா ஒரு ஷோக்காக தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்ல என்னென்னலாம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். 2 கீ கொடுத்துருக்காங்க. கீ போட்டு ஆன் பண்ணதும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேசிங் வண்டியில வர மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பிளாக் கலர் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கியருக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. இதை ஆப்ரேட் பண்ணி தான் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணணும். அடுத்தது ரெட் கலர் இன்ஜின் குயில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த கிரீன் கலர் சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருக்கும். குழந்தைங்க இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த டைமில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஸ்விங் மோட் போட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பயப்படுற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்விங் ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது சும்மா டம்மி ஸ்பீடோமீட்டர் தான், வெறும் லைட் மட்டும் தான் எரியும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரீபில்டாகவே சில மியூசிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் யூஎஸ்பி போட்டுமே நீங்கள் இதில் பாட்டு கேட்டுக்கலாம். இந்த ஜீப்பை குழந்தைங்களே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இதில் 2 பேர் தாராளமாக உட்காரலாம். இதை விட கம்மி ரேட்டில் ஜீப்புங்க இருக்குது, 4000 3000 இருக்குது. பட் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த மாதிரி தாராளமாக உட்கார முடியாது. ஸோ இப்போ பெரிய பையனுக்கு 3 வயசு, அவனுக்கு வந்து அந்த 7 மாதம் இருக்கும்போது இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். ஸோ 2 பேர் தாராளமாக உட்காரலாம். இதை வந்து மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவுமே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை குழந்தைங்க ஓட்டும் போது உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கிங் போட்டு அந்த இடத்துல சடனாக ஸ்டாப் பண்ணலாம். ஸோ பிரேக் ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. இது குழந்தைங்க ஆப்ரேட் பண்ண வேணாம், பேரண்ட் கண்ட்ரோலில் மட்டும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் மட்டும் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாருக்கு கீழே ஃப்ரண்ட் வீல்ல மோட்டாருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஒயரை நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கும், அவங்களால இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த ஜீப் பேட்டரி ஆப்ரேட்டர்ன்றதுனால இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலரில் லைட் எரியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலரில் லைட் மாறிடும். இதனோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி. ஸோ இந்த பிராண்ட்லேருந்து தான் வந்து நான் இந்த ஜீப்பை வாங்கியிருந்தேன். இதை வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஹோல்சேல் டீலர் அவைலபிளாக இருக்கார், அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதை நான் வாங்கினேன்னு சொல்கிறதோட இது வந்து என்னுடைய பையனுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸும் அவனோட மாமாவும் வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த ஜீப்பில் ஒரு நல்ல பவர்ஃபுல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப 2-3 நாளைக்கு வருது. நான் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா தேவைப்படும் போது தான் போடுறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணலன்னா ஒயரை மட்டும் அன்பிளக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜீப்பை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 3 to 6 years வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த பின்னாடி ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புல் பண்ணுறதுனாலும் ஜீப்பை புல் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணி புல் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நான் எவ்வளோக்கு வாங்கினது நான் சொல்லலை, ஏன்னா வந்து ரேட் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுனால இப்போ நான் ரேட் சொல்ல விரும்பல. நீங்கள் அந்த டீலரை செக் பண்ணிங்கன்னா தெரியும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட இது அவைலபிளாக இருக்குது. அதனோட லிங்க் கூட தர நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கினேன். ஸோ வேணுன்றவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.